கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம் தேவன் நம்மோடு இடைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில தெரியாத ரகசியங்களையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். தேவன் உங்களுக்கு சில பிரச்சனைகளில் நீங்க இருக்கீங்க. அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க ஒரு ரகசியத்தை கொடுக்கிறார். அந்த ரகசியம் என்னன்னு பார்ப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, இந்த உலகம் ஃபுல்லா பொருளாதாரத்தை பின்னோக்கி தான் ஓடிட்டு இருக்கு. இல்லையா? காலையில எழுந்திரிச்சிருந்து மாலை வரை எல்லாரும் வேலை தான். இரவும் பகலும் பணத்தை சம்பாதிக்கணும். அதை செய்யணும், இதை செய்யணும், இப்படி பண்ணணும், அப்படி செய்யணும்னு பணத்துக்கு பின்னால் ஓடுறாங்க. சில கேட்டகரி எப்படி அதே வச்சு வச்சுக்கிட்டு கொடுக்கவே கூடாது. இன்னொரு கேட்டகரி எவனாட்ட அடிக்கணும், வாங்கணும், கொல்லணும், அமுக்கணும், அப்போ தான் சேரும்னு சொல்லி அப்படி ஆனால் தேவன் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார் நீங்கள் பெறுவதற்கு. அதுதான் விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம். நீங்களுடைய கையில் கொஞ்ச நேரம் இருக்கும் பணம், ஆனால் அதை நீங்கள் எப்படி எண்ண வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். எப்படி அந்த பணத்தை நீங்கள் ஒரு சபையில் கொடுக்கும்போது, இப்போ நான் ஊழியம் பண்ணுறேன்னா எனக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா வச்சுங்களேன், நம்பர்லாம் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் எனக்கு கொடுக்கும் பொழுது உங்களுடைய காணிக்கையை உங்கள் உள்ளத்திலே கேட்டாரே கொடுத்துட்டோம் அப்படின்லாம் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கும் பொழுது ஒரு விதையாகவும் என்ன வேண்டுமாம் தேவன் சொல்கிறார், எதிர்பாரு என்று சொல்கிறார். பைபிள் அப்படியே கொடுத்துருக்கு. திரும்ப உனக்கு அது பல மடங்கு கொடு, அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும். தேவன் திரும்ப கொடுக்குறாரு. அப்படி இல்லைன்னா கொடுன்னு மட்டும் சொல்லிட்டானா விட்டுருக்க வேண்டியதானே. அதில் ஏன் கொடு அப்பொழுது கொடுக்கப்படும் போட்டிருக்கு? அப்படி தான் அந்த பைபிள், இப்படி தான் அது. அதே மாதிரி தான் விவசாயி நிலத்தில் போட்டால் அவனுக்கு பல மடங்கு வரும். ஒரு கடலை போட்டால் ஒரு கடலைன்னு வராது. அதில் ஏகப்பட்ட கடலை, 150 கடலை, 100 150 கடலை மேலே வருது. ஆகையால் தேவன் பெருக்கத்தின் தேவன். ஆகையால் உங்களுடைய கையில் இருக்கிற பணம் ஒரு விதை போல. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு அதை விதைக்கும் பொழுது விதையாகவும், ரெண்டாவது என்ன சொன்னேன் உங்களுக்கு, அதை முதல்ல விதையாகவும் எண்ணி ஒரு நோக்கத்துக்காக இந்த நான் விதைக்கிறேன், இது என்னுடைய வாழ்க்கை திறனை மாற்றப் போகிறது. நான் இன்னைக்கு நாளைக்குள்ள பிரச்சனையே இந்த பணம் எனக்கு செய்ய போகிறது. தேவனுக்காக நான் விதைக்கிறேன்னு சொல்லும்போது அவன் இன்று இப்போ கொஞ்சம் விதைப்பான், பிறகு நாளடைவில் அவன் அதிகமாக விதைக்க ஆரம்பிப்பான். ஏன்னா அவன் அறுவடை அதிகமாக விரும்புகிறான்ல. அதுதானே சொல்லியிருக்கு, சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். நீங்கள் விதைக்கிறதை பொறுத்து இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையை மாற வேண்டுமானால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விதைக்க பொறுத்து இருக்குது. அதுக்காக தான் அவர் ஒவ்வொரு நாளும் தேடி வந்து அவருடைய வார்த்தை கொடுக்குறாரு பாருங்க. அவருடைய வார்த்தை பாருங்க, உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும், அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சி காத்து நடப்பேன். தேவ் சார் உம்முடைய கிருபையின்படி என்னை பாரும். உம்முடைய கிருபை, அதாவது தேவனுடைய கிருபை கிறிஸ்துவை முன்னிட்டு பார்க்குறார். நம்முடைய இதில் இல்லை, இப்போ நம்ம கிறிஸ்துவாக பார்க்குறார். அப்போ தான் அதனுடைய கிருபை நமக்கு கிடைக்க போகிறது. நம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். உம்முடைய அதாவது தேவனுடைய வாக்கு, தன்னுடைய வாக்கு தத்துவங்கள், என்னுடைய வார்த்தைகள், இதையெல்லாம் நான் உம்முடைய வாக்கின் சாட்சியாய் காத்து நடப்பேன் என்று சொல்கிறார். ஆகையால் பாருங்கள், நம்முடைய தேவன் கிருபையிலே வழிநடத்துகிறார். அது நடத்தும் பொழுது உம்முடைய வாக்கின், அதாவது உம்முடைய வார்த்தை, அதன் அடிப்படையில் நான் நடப்பேன் என்று அவன் கொடுக்கிறான். அதனால் தேவன் இன்னைக்குள்ள சொல்லுகிற அந்த வார்த்தை விதைப்பு அறுப்புங்கிற நான் சொல்லியிருக்கோம்ல, இதன்படி நீங்கள் நடங்க. இந்த வாக்கின் படிப்படி நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை திறன் மாறும். பாருங்கள், கொடுக்கிறதும் பொழுது நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், விதையாக எண்ணி கொடுங்கள். நான் இன்னைக்கு விதைக்கிறேன், இந்த உங்களுடைய ஊழியத்துக்கு, இந்த ஊழியத்துக்கு நான் கேட்குறேன், ஒரு சிவகுமார் பேசுகிறார், அவருடைய ஊழியத்துக்கு நான் விதைக்கிறேன். அது நான் விதையாக எண்ணி விதைக்கிறேன். விதையாக எண்ணி விதைக்கும் போது தேவன் எனக்கு அது 1000 மடங்கு பெருகி தருவார் என்று அந்த நோக்கம், அது எனக்கு திரும்ப வரப்போகிறது என்று நீங்கள் அதை எதிர்பார்த்து கொடுக்கும் பொழுது அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே அது வந்து சேரும். ஆகையால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் உங்களை வழி நடத்துகிறார். ஆகையால் சோர்ந்து போவார்கள், விதைப்பறுப்பதை விட்டு விடாங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.